Hello students, welcome to English and Maths Academy. This is 12th Mathematics, Chapter 2 Complex Numbers, Exercise 2.8, Question number 9. இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். If z equal to 2 minus 2i, find the rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin when 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. First one theta equal to pi by 3, second one theta equal to 2 pi by 3, third one theta equal to 3 pi by 2. இப்போ நாம இந்த z equal to 2 minus 2i இருக்கு இல்லையா, இதோடைய போலார் ஃபார்ம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் z equal to 2 minus 2i equal to r into cos theta plus I into sin theta, where r equal to modulus of z is equal to root of x square plus y square, where x equal to 2 and y equal to minus 2 equal to ஸ்கொயர் பண்ணுறப்ப ரெண்டுமே 4 தான் வரும். ஸோ 4 plus 4 equal to root 8 is equal to 2 root 2. அடுத்தது theta. Theta equal to tan inverse of y by x equal to tan inverse of இந்த y by xல y நெகட்டிவாக இருக்குது, அதனால தான் நம்ம அப்சல்யூட் வேல்யூ போட்டிருக்கோம். அது டைரெக்டாக போட்டிங்கன்னா 2 by 2 போட்டுக்கலாம். This equal to 1, tan inverse of 1 equal to 45 degree, this equal to pi by 4. Here x பாசிட்டிவாக இருக்குது, y நெகட்டிவாக இருக்குது. ஸோ z lies in the fourth quadrant. Therefore, theta equal to minus alpha. Therefore, theta equal to minus pi by 4. இப்போ நாம z எடுத்து எழுதிடலாமா? Therefore, z equal to r equal to 2 root 2 into cos of minus pi by 4 plus I into sin of minus pi by 4. ஓகே, அடுத்ததா என்ன கொடுத்துருக்காங்க? The rotation of z by theta radians in the counterclockwise direction about the origin is z into e power I into theta. அதாவது தீட்டாவோட போலார் ஃபார்மை யூலர் ஃபார்மில் எழுதி இசட்டோட மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் ஃபுல்ஃபில்டு. ஓகேயா, நம்ம என்ன செய்யலாம்? இந்த இசட்டையும் யூலர்ஸ் ஃபார்ம் மாற்றிக்கலாமா? ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ இன்ட்டு பை பை 4 இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு டீட்டா. இப்போ டீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தீட்டா ஈக்குவல் டு பை பை 3. இப்போ அப்ளை பண்ணுங்கள். 2 root 2 இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ இன்ட்டு பை பை 4 இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு பை பை 3. இப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்து மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர் என்ன பண்ணுவாங்க? ஆட் பண்ணிக்குவாங்க இல்லையா? அதாவது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் ப்ளஸ் என். இந்த ரூல் படி இதை எப்படி எழுதிக்கலாம்? ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு இ பவர் ஐ எஸ் காமன் வெளியே வச்சுக்கோங்க, ஐ இன்ட்டு மைனஸ் பை பை 4 ப்ளஸ் பை பை 3 ஈக்குவல் டு 2 root 2 இன்ட்டு இ பவர் இதுக்கு எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் யூஸிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன்
3 into minus pi minus 3 pi plus 4 into pi 4 pi. So 4 pi minus 3 pi equal to pi. கீழே இன்ட்டு பண்ணிங்கன்னா 12 கிடைக்கும். So e power I into pi by 12 which is the required answer. Okay. அடுத்தது second one. Theta equal to 2 pi by 3 equal to 2 root 2 into e power டைரக்டாக பண்ணிடலாமா I into minus pi by 4 plus 2 pi by 3 equal to 2 root 2 into e power. இதுக்கும் அதே போல தான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 2s are 8, 3 1s are 3. So 8 minus 3 equal to 5. I into 5 pi by 12. அடுத்து third one. Theta equal to 3 pi by 2 equal to 2 root 2 into e power I into minus pi by 4 plus 3 pi by 2 equal to 2 root 2 into e power. இதை மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே 4 2s are 8 கிடைக்கும். இது minus 2 pi, இது 12 pi. So 12 minus 2 equal to 10. 10 pi by 8. அதை 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 pi by 4. So I into 5 pi by 4. That's all.